வந்துச்சா? வந்துருச்சு. இதுதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணி தெரியாது, நான் கரெக்டா அது போட்டேன். சித்திஸ் ஓ, ரவுண்ட் பிரசன்டட் பை ரவி. ஓகே. ஓகே, எல்லாம் பாக்குறீங்கல்ல? யா. ஓகே, அழகா சித்தி இத போட்டாங்க. சித்தி இதை போட்டாங்க. வசந்த் சித்தி, வசந்த் சித்தி. வசந்த் சித்தி நீங்க பேசுங்க about this. பிரசன்டேஷன் மோட்ல போடு ரவி, பிரசன்டேஷன் மோட்ல போடு. டும் டும் டும்னுட்டு 3 டும் டும் மாதவன் ஜோதிகா படம் நல்லா இருந்தது, அது நினைவு வந்தது போட்டேன். டும் 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 அப்ப ஈஸியா இருக்கும்ட்டு அது சாந்தி ஈஸியா கண்டுபிடிச்சா. அப்புறமா எப்படி எங்க குழம்பு அவங்கவுங்க பேச அவங்கவுங்க சொல்லட்டும். ஓகே, நீங்க யார் கணிச்சீங்க இதை? நான் சாந்தி கணிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் சாந்தி. ரவி பிரசன்டேஷன் மோட்ல போடு. இப்போ வந்துருச்சு. இப்போ சரியா இருக்கு. ஓகே. சாந்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சாந்தி. Yeah, I didn't have any difficulty in that. அது dum 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 அப்படிதான் இருந்தது. I liked the movie. I immediately saw that and I just said dum dum dum. Okay. That's all. Okay, then you sent it to Sudha Kanchiya நீ. என்னங்க? நீ Sudha Kanchiya. நான் சுதாக்கு டும் 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 அனுப்பினேன். கரெக்ட். சுதா டிராயிங் இது. சுதா வரல மீட்டிங்க்கு. ஓகே, சுதா சென்ட் திஸ் டிராயிங் டு மீ. இப்போ நான் நெக்ஸ்ட் இதை பார்த்தேன். நான் எல்லாம் கிளியரா இருக்கு. நாதஸ்வரம் இருக்கு, தமாரம் இருக்கு, மியூசிக் வருது. அங்க வந்துட்டு நாதஸ்வரத்துக்கு நேரம் ஒரு இன்ட்டு போட்டா நாதஸ்வரத்துக்கு பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. வெறும் மிருதங்கம் மட்டும்தான். அது மிருதங்கம் தவிர அது ஒண்ணுதான். மிருதங்க சக்கரவர்த்தியா என்னன்னு யோசிச்சா 2 நாளைக்கு ஒன்றும் தெரியல. சொன்னேன் உனக்கு தெரியாது தெரியலன்னா அவ ஏதோ குழுலாம் அனுப்பிச்சான். ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டு கேட்ட பாட்டு மாதிரி இருந்தது. அதெல்லாம் குழுலாம் கேட்கக்கூடாது. எனக்கு படத்தை பார்த்து என்ன தோணுதுன்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு எங்க பார்த்தாலும் தாளம் வந்திருக்கு. சர்வம் தாளமயம் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஸோ ஏன்னா இது தாளம் மட்டும் தான் சொல்லணுமே தவிர யூ கேனாட் டாக் அபவுட் தி நாதஸ்வரம். தாளம்னா ஐ திங்க் மிருதங்கம் தாளம்னு சொல்லிட்டு சர்வம் தாளமயம் பாட்டா ஒரு மூவி இருந்தது. சரின்னு போட்டு அனுப்பிச்சு விட்டேன். நெக்ஸ்ட் ரமேஷ் நீ சொல்டா. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாளத்துக்கு மத்தளம் அடிக்கிற மாதிரி போட்டேன். அப்புறம் மேஜிக்னு ஆக்கிட்டேன். மாயம். ஓ மேஜிக் மாயம். ஓ சார், மாயம் ஆயிடுச்சு. அது அப்படி ஒரு படம் இருக்கா? நான் பாட படமா? அந்த மாயம்னு ஏமாத்தான் அவன். ஆமா ஆமா, அது மிஸ்டேக். நான் மாயம் நான் போடலமா. நான் படம் இவன் ரவி அனுப்பிச்சிருக்கான். நான் அப்படி அனுப்பி நான் பிக்சர் அனுப்பிச்சிருக்கான். அதாவது சர்வம் தாய்மொழி போஸ்டர் இருக்குல்ல, பட போஸ்டர், அந்த போஸ்டர் தான் அனுப்பிச்சேன். நான் எழுதவே இல்லை. இவன் நீ மாயம், நான் மாயம் எழுதல. நான் வந்து அனுப்பிச்சு விட்டேன். மயம் தான் வந்திருந்தது. இதுல நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, மாயம் எழுதிட்டாங்க ரமேஷ். அப்புறம் ரமேஷ் யாருக்கு? நானு அத 2 நாளா பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்னங்கடா இது? சரி, கை இருக்கு பாரு, புழு மாதிரி இருக்கு. சரி, அது கை பார்த்தா இரும்பு கை. அது படம் பார்த்தா மாயாவி. சரி, இரும்பு கை மாயாவி 3 வேர்டு நினைச்சது. 2 வேர்டு. மாயாவி கண்டுபிடிச்சிட்டியே. கரெக்டா மாயாவி போட்டா நீ மாயாவி கண்டுபிடிச்சிட்டே நீ. அது பெரிய சாதனை தான். ஆமா, மாயாவிச்சு அது. இரும்பு கை படம் இருக்கா? இரும்பு கை மாயாவி படம் இருக்கா? தெரியல. எனக்கு வந்து இரும்பு கோட்டை மாயாவின்னு நான் படிச்சுட்டேன் அவனோடத. இரும்பு கை மாயாவி, இரும்பு கோட்டை. அதாவது படத்தை பார்த்து கஸ் பண்ணுவாங்க. நீ எழுதுறத பார்த்து கஸ் பண்ணிட்டியா? எழுதுறத பார்த்து தப்பா படிச்சுட்டேன். அதான் தப்பா கஸ் பண்ணிட்டேன். பார்க்காம கோட்டைன்னு பாத்துட்டு இருக்கேன். அது எப்படின்னு எனக்கு புரியல. என்ன இப்ப அனுப்பும் போதுதான் பார்த்தா கையன்னு இருக்குடா, நம்ம கோட்டைன்னு இல்ல நினைச்சோம் அப்படின்னு. இரும்பு கோட்டை மாயாவி. இரும்பு கோட்டை இரும்பு கை மாயாவி இருக்கு. ஓகே, வெரி மச் தேர் தட் மூவி நேம். பார்த்துட்டு தான் அனுப்பிச்சேன். இரும்பு கோட்டை மாயாவின்னு அக்கா. அண்ணி அது வந்து 2 வேர்ட்ஸ் சங்கர் அனுப்பியிருக்காங்க. அது எப்படி 3 வேர்ட்ஸ் ஆயிடுச்சு இப்போ? இல்ல, நான் அது 3 வேர்டு நினைச்சு அனுப்பிச்சேன். இரும்பு கை மாயாவி அனுப்பிச்சேன். பட் யூ ரோட் இட் as 2 வேர்ட்ஸ். இல்லையே, 3 வேர்டு தான் வந்துச்சு எனக்கு. உஷானி கரெக்டா 3 வேர்ட்ஸ் தான் எழுதுனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து மை டியர் குட்டி சாத்தானா என்னது இது ஒண்ணுமே புரியல.
தென் ஐ டோல்ட் உஷா நீ எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து கோட்டைன்னு சொல்லிட்டாங்க. கோட்டைன்னு சொல்லிட்டாங்க, க்ளூ கொடுத்தாங்க. தென் ஸ்டில் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். மாயாவியும் கரெக்ட். ஸோ ஐ ஃபவுண்ட் தேர்ஸ் ஒன் மூவி கால் வல்லக்கோட்டை மாயாவி. ஏதோ தெலுங்குல வந்த படமோ சம்திங் தே டப்பிங் வல்லக்கோட்டை மாயாவின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டேன். அநியாயமா என் டும் 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 இப்படி கோட்டை மாயாவி எல்லாம் போகுது. பெரியம்மா ஏன்டா கோட்டை மாயாவி ஃப்ரண்ட் தான், இது ரெண்டு வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னு போட்டேன். எல்லாருக்கும் 2 வேர்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு தானா கிடைக்கும்னு போட்டேன். எனக்கு தெரியல. அவ அதுக்குள்ள கிடைக்க போகிற ரயில் ஆயிடுச்சு. அங்கிள் உங்களுக்கு என்ன வந்தது? என்ன பண்ணீங்க? தான் அவர் அப்படி போட்டார். என்ன பண்ணீங்க அங்கிள்? எல்லாம் விட்டாரு. அங்கிள் அங்கிள் அது ரயிலாட்டு இருக்குது. நடுவுல இருக்கிறது ரயிலு. இவரு காடு பச்சை கொடி காட்டுறாரு. ஓ சரி, கிழக்கே போகும் ரயில். மாயாவியே பச்சை கொடி காட்டுறத வச்சு. ஓ மத்த ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வரும். நாங்க அப்ப கிழக்கே போகும் ரயில்ட்டாரு. ஆஹா இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராயிங். கிழக்கே போகும் ரயில் கரெக்ட். அந்த கோடி போட்டு சூரியன் இங்க இருக்கான், அதனால கிழக்கே போகும் ரயில். வேகமா போகுது பாரு. நேரா போகுது இந்த டைரக்ஷன். டிக்கெட் கொடுப்பாங்க ரயில்ல. இது போயிடலாம். ஆமா ஓகே. பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் விதுக்குப்பா. ஆமா 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 பெஸ்ட் இது விதுக்கு. நீ அத வீட்ல போட்டு மறைச்சு விட்ட. வெஜ் பேர் போட்டு வீட்ல மறைச்சிட்ட நீ. வீட்ல போட்டு இருக்கு. அடுத்தது தத்தா கிழக்கே போகும் ரயில். ஓகே. முன்னால ஈஸி. மண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தது. அதே மாதிரி சூரியன் இது ரொம்ப ஈஸி. ஓகே. கிழக்கே போகும் ரயில். வேற முடியும். முடிஞ்சிச்சு. கிழக்கே போகும் ரயில் எல்லாம் போய் கிழக்கே போகும் ரயிலா கடைசியில? ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள படமே எங்கேயோ போயிடுச்சு. அங்கிள் மாத்திட்டாரு. ட்ரெயின் ஆக்கிட்டு கார்டு ஆக்கிட்டு கிழக்கே போகும் ரயில் அங்கிள் மாத்திட்டாரு. ராஜா இல்லப்பா தாளம் போட்டிருக்கனால எல்லாம் சர்வம் தாளம் ஆயும். தாளம் போடுவான்னு I thought that is the easiest. நானே என்ட்ரான் பண்ணா அது பண்ணலாம்னு நினைச்சேன். சுதா சொன்ன க்ளூ கிடையாது. பாட்டு டைப் பண்ணி தான் வந்திருக்கும். எனக்கு ஏதோ பாட்டு எழுதியிருந்தேன். இந்த பாட்டு அந்த படத்துல ஃபேமஸ் பாட்டுன்னு எழுதியிருந்தா அந்த பாட்டு நான் கூகுள் பண்ணிருந்தா என்ன படம் கிடைச்சிருக்கும். நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணல நான். வெரி குட். சரி, சர்வம் தாளமயம் வந்து எப்படி ஏன் மாறுச்சு? விடிவிடிய ராமாயண சீதை கிராம ரமேஷ் சரி பெரியம்மா அங்கிள் மாத்தினாரு. எல்லாரும் எல்லாத்தையும் பாத்துட்டோம். அதான் டெல்லி ஸ்டேஷன். ரமேஷ் ராஜா ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்ட். அப்புறம் லாஸ்ட் 3 கரெக்ட். ஆமா ஆமா. அங்கிள், விது, லதா, மண்ணி, நானு 4 கரெக்ட். ஓகே குட் ஷோ. ஓகே குட் குட். ஸ்டாப் ஷேரிங். அடுத்து சாந்திதான் அனுப்பணும். ஸ்டாப் ஷேரிங். நீதான் வரைஞ்சு அனுப்பணும். நான் உனக்கு தான் நினைச்சேன். அடுத்தது நீதான் அனுப்பிட்டீங்களே. சரி போன போட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறேன். பட் ஆனா I need my brain to work. My கை and my brain has to work at the same time. ஆரம்பிக்கிறதாம்பா ஈஸி. grab the chance. இல்லப்பா அது ஈஸி. வரையணும்ல மூவிய. figure out which one I can draw. that's the பிரச்சனை. Oh, you have to draw also. correct. அதான் பிரச்சனை. ஈஸியா வரைஞ்சிட்டு அப்புறம் பேர் வச்சுக்கோ. இல்ல வசஞ்சித்து இவ்வளவு ஈஸியா வரைஞ்சே இப்படியாச்சு. அதனால டோன்ட் வரி. ரோஜா பூ போட்டு விட்டுலாம். ரோஜான்னு எல்லாரும் புரியும். அதை மாத்த முடியாதுன்னு நினைச்சேன். அப்புறம் என்னங்க ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு கஷ்டப்பட்டு டும் டும்